சிஎம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க. இந்த போன தடவை பேசினாலும் பிறகு அரசியல் சூழலை பேசியிருக்கீங்க. நடைபெற்ற தேர்தலில் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக முதலமைச்சர் உட்பட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருமே உழைத்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில், எங்கள் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் வெற்றிக்கு அவர் உழைத்திருக்கிறார். அந்த முறையில் நேரடியாக சந்தித்து அதை நன்றி தெரிவிப்பது என்கிற முறையில் காலையில் 3 பேரும் போய் முதலமைச்சரை சந்திச்சோம். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சொல்லி என்ன சார் பண்ண போறீங்க? அங்கேயே கேட்டீங்க. அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஓகே. சர்வதேச சந்தையில் விலை ஏறி இருக்கக்கூடிய மொத்த சுமையையும் பொதுமக்கள் தலையில் திணிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகவே இதை கண்டித்து இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் வரக்கூடிய 7ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒன்றிய பிஜேபி அரசை எதிர்த்து இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இங்கே சென்னையில் பீச் ரோட்டில் உள்ள கஸ்டம்ஸ் அலுவலகத்திற்கு முன்பாக 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதிப்பிற்குரிய தோழர் திருமாவளவன் எம்பி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் வீரபாண்டியன் அவர்களும், சிபிஐ எம்எல் விடுதலை கட்சியின் சார்பில் பல ஆசை தம்பி ஆகிய 4 மாநில தலைவர்களும் சென்னையில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்துவது என்பது சம்பந்தமாக இன்றைக்கு அலுவலகத்தில் சந்தித்து பேசி அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசியல் நெருக்கடியா இருக்கு, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலையா இருக்கு. நீங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க, என்ன முடிவு எடுக்க போறீங்க? இந்த போராட்டம் நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். அதை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது சொந்தமாக கலந்து பேசியிருக்கோம். 3ஆம் தேதி அறிவிச்சு இல்லை இடதுசாரி கட்சிகள் விசிகா சார்பில் தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும்தான் நடத்துகிறோம். சிஎம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க. இந்த போன தடவை பேசினாலும் பிறகு அரசியல் சூழலை பேசியிருக்கீங்க. நடைபெற்ற தேர்தலில் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக முதலமைச்சர் உட்பட தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருமே உழைத்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில், எங்கள் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் வெற்றிக்கு அவர் உழைத்திருக்கிறார். அந்த முறையில் நேரடியாக சந்தித்து அதை நன்றி தெரிவிப்பது என்கிற முறையில் காலையில் 3 பேரும் போய் முதலமைச்சரை சந்திச்சோம். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சொல்லி என்ன சார் பண்ண போறீங்க? அங்கேயே கேட்டீங்க. அது அவங்கள்ட்ட கேட்கணும். மெஜாரிட்டி கிடைக்குதா கிடைக்காதுன்றது எங்க பிரச்சனை இல்லையே. யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்காம தவறான இடத்துல இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.